ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான மைசூர் பாக். நம்ம எப்போவுமே கடலை மாவு வச்சு தான் மைசூர் பாக் சாப்பிட்ருப்போம், பார்த்துருப்போம். ஸோ இப்போ இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பச்சை பயிறு வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. வாங்க, இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா எடுத்து வச்சது ஒரு வானல் வச்சுட்டு அதில் இதை நல்லா போட்டு வறுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை சிம்மில் கூட வச்சுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக செய்யணும் அப்படின்னா நம்ம சிம்மில் வச்சு பண்ணலாம். நல்ல ப்ரௌனாக வரணும். அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலை எடுத்து தோலை உரித்து வச்சுக்கலாம். அது கூட பாதாம், எல்லா நட்ஸும் நமக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 உடச்சி வச்சுக்கோங்க. உடச்சி வச்சு கொஞ்சம் வறுத்து வரும்போது இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போயிடும். அந்த பச்சை பயிரில் இருக்கிற ஈரப்பதம்லாம் நல்லா போயிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த கலர் கொஞ்சம் இந்த கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் வரணும். ஏன்னா பச்சை கலரில் பச்சை பயிர் இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியாது. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் 1 கப்பு பச்சை பயிர் எடுத்திருக்கேன்னா அதுக்கு நான் 1 கப்பு இல்லை 1.5 கப்பு. நம்ம ரொம்ப இனிப்பு வேணும்னு ஆனால் இதுவே கரெக்டான இனிப்பாக தான் இருக்கும். 1 கப்பு வெல்லமும் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அதை கரைஞ்சி வந்தால் போதும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு ஸ்வீட் பண்ணும்போது உப்பு இருக்கிறது நல்லது. ஸோ அந்த உப்போட தன்மையும் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அது கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா போட்டு நல்லா கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெய். இது நான் வீட்டிலேயே பண்ண நெய். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி சேர்ந்து வரும். சேர்ந்து வரும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி முன்னாடியே ப்ரிப்பராக வச்சுக்கோங்க. வச்சுனதுக்கப்புறம் நல்லா இந்த இது இப்படி எடுக்கும் போதே ஓரம் வராமல் இருக்கணும், ஒட்டாமல் இருக்கிறது தான் பதம். இப்போ இதை நெய் தடவின ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சும்மா சூப்பராக எப்படி பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா இப்போ ஆறுனதுக்கப்புறமா போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கக்கிட்டலாம் கேட்போம். சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் ஒன்லி ரியாக்ஷன் மட்டும்தான் வந்துச்சு. கண்ணெல்லாம் வருங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குது. நாங்கள் உடைக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக வருங்க, அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போகுது. இது நம்ம கடலை மாவில் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.